ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு முக்கியமான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாவட்ட நலவாழ்வு சங்கம் தென்காசி மாவட்டம்லேருந்து தான் இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த போஸ்டிங்காக வேகன்சி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாஃப் நர்ஸ், மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், ஏஎன்எம், ஃபார்மசிஸ்ட், RMNCH கவுன்சிலர் அண்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். ஸோ இவ்வளோ போஸ்டிங்ஸில் வேகன்சி போட்டிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசு மருத்துவமனையில் தேசிய நலவாழ்வு குழுமம் திட்டத்தின் கீழ் காலியாக உள்ள கீழ்கண்ட பதவிகளில் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 21/5/2025 அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் 21/5/2025 அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸ்டாஃப் நர்ஸ் செவிலியருக்கு 2 வேகன்சி இருக்குது. ஸோ இதை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஜென்ரல் நர்சிங் படிச்சிருக்கணும். ஃபாலோட் பை சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கட்டாயம் இருக்கணும். ஏஜ் லிமிட் பொறுத்தவரை 18 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியாக ₹18,000 per month ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இடைநிலை சுகாதார பணியாளர் போஸ்டிங்க்கு 5 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்குமே சேம் ஜென்ரல் நர்சிங் முடிச்சு தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கணும். அதே மாதிரி சேம் ஏஜ் லிமிட் 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேம் சேலரி 18,000 per month மென்ஷன் பண்ணியிருக்காங்க. துணை செவிலியர் பொறுத்த வரைக்கும் மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 18 months and 24 months ட்ரைனிங் கோர்ஸ் இன் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர். ஸோ இப்போ மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கரில் 18 months 25 months ட்ரைனிங் கோர்ஸ் அப்படின்றது நீங்கள் கட்டாயம் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே இந்த டேட்டுக்கு முன்னாடி முடிச்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுமே இருக்கணும். 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த துணை செவிலியருக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி ₹14,000 per month ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபார்மசிஸ்ட்டுக்கு நீங்கள் டிஃபார்ம் டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆர் பிஃபார்ம் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபார்மசி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். 40 இயர்ஸ் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரியாக உங்களுக்கு ₹15,000 per month ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, RMNCH கவுன்சிலர். ஸோ இந்த கவுன்சிலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் மாஸ்டர்ஸ் இல்லைனா பேச்சுலர்ஸ் டிகிரி சோஷியல் ஒர்க்கில் இல்லைனா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, ஸோ இதில் ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 1 to 2 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக எக்ஸலண்ட்டாக இருக்கணும். ஃப்ளூவன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் மீன்ஸ் தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குட் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸுமே இருக்கணும். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும். மீன்ஸ் ஒரு டீமில் எப்படி ஒர்க் பண்ணணும், ஸோ அதுக்கான எபிலிட்டி எல்லாமே இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மாத சம்பளமாக 18,000 per month ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் பேச்சுலர்ஸ் இல்லைனா மாஸ்டர்ஸ் டிகிரி ஆக்குபேஷனல் தெரப்பியில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான மந்த்லி சேலரியாக ₹23,000 per month ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபார் அ பீரியட் ஆஃப் 11 months 11 மாதங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. ஸோ இதை பர்மனெண்ட்டாக நம்ம கேட்க முடியாது. ஸோ பர்மனெண்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம், தென்காசி மாவட்டம் 627811 அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இதை விண்ணப்பங்களை நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பங்களை கொடுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணோன்னா ஒரு போஸ்ட்டுக்குமே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் விண்ணப்ப படிவம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்மசிஸ்ட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் பேஸ்ட் பண்ணணும். அதை தொடர்ந்து விண்ணப்பதாரரின் பெயர் என்ன, தகப்பனார் பெயர், பிறந்த தேதி மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி 10th 12th டிஃபார்ம் இல்லைனா பிஃபார்ம் படிச்சிருப்பீங்களா, ஸோ அதோட டீட்டெயில்ஸு, தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலோட டீட்டெயில்ஸுமே இதில் போடுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஆதார் எண்,
இருப்பிடச் சான்றிதழ், கைபேசி எண், நிரந்தர முகவரி, பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்றத இந்த லாஸ்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட் விண்ணப்பதாரரோட சைன் பண்ணிவிட்டு இடம், தேதி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்துட்டு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர் சமீபத்திய புகைப்படத்துடன் மேற்காணும் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அத்துடன் சுய சான்றொப்பமிட்ட அனைத்து சான்றிதழ் நகல்களையும் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் தான் பேஸ்ட் பண்ணணும். அதோடு சேர்ந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் கண்டிப்பாக வைக்கக்கூடாது, ஜெராக்ஸ் காப்பி தான் வைக்கணும். அதுவுமே வந்துட்டு செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி உங்கள் சைன் போட்டு தான் இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.